அடுத்து சிம்ம ராசி. மகம், பூரம், உத்திரம், ஒன்னாவது பாதத்துல பிறந்த சிம்ம ராசி என்பர்களே, சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டம சனி 8ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறப்போ நிறைய சிக்கல்கள், மன குமுறல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் பிரச்சனை ஏற்படுத்திக்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருவருக்குமே மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. நடப்பதிலே சிறிது சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேகமாக நடக்க முடியாது, கால் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அது குருடைய வீட்டுல சனி இருப்பதனாலும், அடுத்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு குருடைய பார்வை சனிக்கு இருப்பதனாலும், அதன் பிறகு உங்களுக்கு ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல சனியுடைய பார்வை இருக்கு. ஆகவே தொழில சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில ஆரம்பத்துல தடைகள் ஏற்பட்டு பயம் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் அப்படின்னு இருக்கு. தொழில் ஸ்தானத்துல சனியுடைய பார்வை அப்படிங்கிறப்போ தொழில் முன்னேற்றத்தை பத்தி, உங்களுடைய தொழில இருக்கிற சந்தோஷத்தை பற்றி வெளிக்காட்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்வையிடுறார். பொதுவாக நீங்க பேசுற பேச்சுக்கள் குடும்பத்துல நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கும். எப்படிப்பா இந்த மனுஷன் வாயை மூடுவாரோ அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அதனால நீங்களாவே மற்ற குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுறப்போ விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் வாக்குஸ்தானத்துல சனியுடைய பார்வை அப்படிங்கிறப்போ நீங்க எப்ப தப்பா பேசுவீங்க அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. அதையே மற்றவர்கள் பெரிதுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். 5ஆம் இடத்தை சனி பார்வையிறனால இந்த வருஷத்துல குழந்தைகளுக்கு சிறு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஓரளவு ஆரோக்கியத்துடன் அடைந்தார்கள். இந்த வருடத்துல உங்கள் ராசியில இருந்து கேது பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு போறார். எப்போ? டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது கார்த்திகை 19ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலிருந்து கேது பகவான் விரயஸ்தானத்துக்கு போனாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் குறையும். அதன் பிறகு ராகுவான் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஆகவே டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் விலகி நல்லா ஓரளவு நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெற்று அந்த சமயத்தில் நல்ல ஒற்றுமையும் ஏற்படும் என்று உறுதியான நம்பலாம். இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த வருட ஆரம்பத்திலேயே ஏப்ரல், மே இந்த 2 மாதங்கள் நிச்சயமாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதுவும் லாபஸ்தானத்துல குரு இருக்கிற அந்த டைம்ல நிச்சயமாக திருமணம் கைகூடும். ஆனால் ஒரு கண்டிஷன், திருமணம் கைகூடினால நீங்க செல்போனை எடுத்துக்கிட்டு பொண்ணு மாப்பிளையும் அடிக்கடி பேசிக்கொள்ளக்கூடாது. நீங்க பேசிக்கிட்டீங்கன்னா அதுலயே சண்டை திடீர்னு திருமணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்போ திருமணம் முடிவானாலும் இந்த ஏப்ரல் மேற்குள்ள திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் எப்போது முடிவானாலும் 2 மாதங்கள் அல்லது 30 நாளுக்கு மேல பெண்டிங் வைக்கக்கூடாது. உடனடியாக திருமணத்தை முடித்து விட வேண்டும். நீங்கள் திருமணத்தை தள்ளி போட திருமணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏதோ குருபலம் இருக்கு அப்படிங்கிறதா சொல்றாங்க. அடுத்து என்ன ஆகும்னா சனி, அஷ்டம சனி இருக்கனால உங்கள் பேச்சின் மூலமாகவே அல்லது உறவினர்கள் பேச்சின் மூலமாகவே திருமணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது ரொம்ப நல்லது. அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிச்சயமா இந்த வருஷம் புது முயற்சிகள் செய்யறதை தவிர்ப்பதே நல்லது. இருக்கிற தொழிலை அப்படியே செய்துக்கிட்டு போங்க, அதுதான் நல்லது. தவிர புது முயற்சிகள் செய்தால் அதில் தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. புது முயற்சிகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருஷம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் என்ன வேலை செய்றீங்களோ அங்கேயே தொடர்ந்து இருப்பதுதான் நல்லது. வேற இடத்துல வேலை தேடலாம் அப்படின்னு இருக்கிற வேலையை விட்டுடாதீங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை தேட நீங்க முயற்சிகள் செய்தால் சில காலம், சில மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஆகவே இருக்கின்ற வேலையை விட்டு விட்டு வேறு வேலையை தேடக்கூடாது. வேறு வேலை கிடைத்த பிறகு மட்டுமே இருக்கின்ற வேலையை விடுவது ரொம்ப நல்லது. அஷ்டம சனி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமா இருக்கு. அடுத்து இந்த வருஷம் விவசாயிகள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கு சென்று அங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய
அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டு எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிஞ்சுக்கிட்டு அதை பயிரிடுவதுதான் நல்லதே தவிர, நீங்களாக ஒரு பயிரை நீங்கள் பயிரிட்டால் அது நல்ல விலைக்கு போகாது. அதன் மூலமாக நஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம பயிர்கள் பூச்சிகளால் அரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகமா இருக்கு. ஆகவே பூச்சிக்கொல்லி மருந்தை எப்பொழுது எதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்தான் ரொம்ப நல்லது. அடுத்து இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு தோல்வி வருவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆகவே இந்த வருஷம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வருடம் அதிகமான செலவு செய்து நீங்கள் அரசியல்ல இறங்கி அதிகமான செலவுகள் செய்திருக்கலாம். அதற்குரிய அந்த செயல்பாட்டுக்குரிய அந்த பிரதிபலன் கிடைக்காமல் போய்விடும். ஆகவே அதிகமான செலவுகள் தேவையில்லாமல் செய்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவதே நல்லது. இந்த வருஷம் பெண்களுக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக மூட்டு வலி, கை கால் வலி போன்ற பெண்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கும். படித்த பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் தாமதமாகும். ஏற்கனவே இருக்கின்ற வேலையில் இருக்கின்ற பெண்கள் கர்ப்பம் காரணமாகவோ அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் வேலையை தொடர விரும்புபவர்கள் முடிந்தவரை வேலையை இந்த வருடம் விடாமல் இருப்பதுதான் நல்லது. அடுத்து பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டாகத்தான் இந்த வருஷம் இருக்கு. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் பட்டுத்தான் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இந்த வருடம் நீட் தேர்வு எழுதுறவங்க இந்த வருடத்துக்கு பதிலாக அடுத்த வருடம் நீட் தேர்வு எழுதினால் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த வருடம் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காது. அடுத்து நீட் எழுதக்கூடிய மாணவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக எழுத வேண்டும். நீங்கள் மற்ற மாணவர்களை கலந்து படிக்காமல் தனியாக படித்தால் மட்டுமே ஓரளவு மதிப்பெண்களை பெற முடியும். ஒரு வருடம் தள்ளி போட்டால் மிக மிக நல்லது. இந்த வருடம் வயோதிகர்கள் பிரயாணங்களை, தூரதேச பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. அது முக்கியமாக அதிகமாக ஜலங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போனால் வலிக்கு விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான ஜலம், அதாவது அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்துல பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கும் செல்வதை வயோதிகர்கள் தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருடம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாய விரயமா பார்க்கும்போது ஆதாயம் 5 பங்கு, விரயம் 5 பங்கு. ஆதாயம் விரயம் இரண்டுமே சமமாக இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் வருமானமும் செலவும் சரிசமமாக இருக்கும். அதிகமாக கையிருப்பு நிற்காது, அதிகமான சேவிங்ஸும் இருக்காது என்று உறுதியாக நம்பலாம். இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக என்ன இருந்தாலும் ஒரு முறை வீட்டுல யாகம் பண்றது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம் செய்துகிட்டு வரவும். அடுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்து வேற ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான தோஷத்துக்கு பரிகாரமாக யாகங்கள் செய்வதுதான் ரொம்ப நல்லது. நீங்க சாதாரணமா இருப்பது கூடாது. நீங்கள் வெளி இடங்களுக்கு, வெளியூர்களுக்கு நீங்க போய் தரிசனம் செய்தால் கூட பெரிய பலன் ஏற்படுத்தாது. நீங்கள் இருக்கிற இடத்திலே வீட்டிலேயே யாகங்கள் செய்வது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வீட்டுல யாகம் செய்யறது நல்லதா அல்லது கோயில்ல செய்யறது நல்லதான்னு கேக்குறாங்க. கோயில்ல செய்யறதை விட வீட்டுல யாகங்கள் செய்யறதா. அதுவும் முக்கியமாக ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம் இது அவசியம் செய்யணும். இதை வீட்டுல செய்யறதா இந்த சிம்மராசியில் இருந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல ஒரு முறை குலதெய்வத்துக்கு போய் அந்த குலதெய்வத்துக்கு உங்களுக்கு எடைக்கெட பச்சரிசி, வெள்ளம், எண்ணெய் பொருட்கள் இதெல்லாம் தானமா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் சிம்மராசி நண்பர்கள் சிரமம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியும். பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை நடத்தி சந்தோஷத்தை அடைய முடியும் என்பது உறுதி.